நம்மளுக்கு வந்து உடம்புல ஸ்கின் வறட்சி அதிகமாகும். ஸோ அதனால் என்ன ஆகும், நிறைய அரிப்பு ஏற்படும், அலர்ஜி ஏற்படும். பனிக்காலத்தில் வந்து மழையும் சேர்ந்து இருக்கும்போது, ஏன்னா பனி வந்து ரொம்ப அந்த சமயத்தில் பனி பெய்யறது அப்படியே நம்ம பார்க்கலாம் வெளியில் வரும்போது. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க நடந்தாங்கன்னா, எஸ்பெஷலி வயதானவங்க, டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு இரத்த குழாய் சுருங்கக்கூடிய ஒரு ரிஸ்க் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு அந்த அதிகாலைகளில் தான் வந்து வாஸ்குலர் ப்ராப்ளம், அதாவது ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ ஏற்படும். காதுக்கும் தொண்டைக்கும் நடுவில் ஒரு மெல்லிய டியூப் இருக்குது, யூஸ்டேஷன் டியூப்னா. அது வந்து பிளாக் ஆச்சுன்னா கடுமையான காது வலி, காதில் இன்ஃபெக்ஷன், மேலும் மயக்கம் கூட ஏற்படலாம். ஸோ அதனால் வந்து இரத்த குழாய் சுருங்காமல் இருக்கிற மெடிசின்ஸ்லாம் எடுத்துக்கிறவங்க கண்டிப்பாக குளிரில் வெளியில் போகிறத தவிர்த்துடணும். அப்புறம் எடை குறைப்பு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த சமயத்தில் நிறைய வெயிட் போடும் அவங்களுக்கு. ஏன்னா குளிர்காலத்தில் மெட்டபாலிசத்தால். ஆனால் ஒரு சாதாரண ஒரு இருமல், வறட்டு இருமல்னால் அது வேறு. அப்படி இல்லாமல் இருமல் வந்து ஒரு சளியோடைய வருது, இருமும் போதெல்லாம் சளி ஏற்படுதுன்னா உள்ளுக்குள்ளே அதாவது அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் மூட்டு வலி, உடம்பு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு ரத்த சோகை வரலாம், சில பேருக்கு இருதயத்தை கூட லைட்டாக பாதிப்பு ஏற்படுத்தலாம், இருதய வால்வோட பாதிக்கலாம். வணக்கம், நான் புதுச்சேரி எம்விஆர் மருத்துவமனையிலேருந்து டாக்டர் எம்ஆர் வித்யா பேசுகிறேன். இப்போ வந்து இந்த பனிக்காலம், அதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான சில உடல்நல உபாதைகள், அதுலேருந்து நம்மளை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றது பார்க்கலாம் நம்ம இப்போ பனிக்காலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது மெயின்லி வந்து என்னென்னா, நம்மளுக்கு வந்து உடம்புல ஸ்கின் வறட்சி அதிகமாகும். ஸோ அதனால் என்ன ஆகும், நிறைய அரிப்பு ஏற்படும், அலர்ஜி ஏற்படும். பனிக்காலத்தில் வந்து மழையும் சேர்ந்து இருக்கும்போது அது வந்து அதிக அளவில் தாக்கத்தை கொடுக்கும். காரணம், அந்த அலர்ஜி உண்டு பண்ணக்கூடிய போலன்ஸ், மகரந்தம் செடிகளில் வர்றது, அதெல்லாம் அதிக அளவில் இருக்கும். அது வந்து எஸ்பெஷலி பாண்டிச்சேரியில் வந்து அந்த ப்ராப்ளம் ரொம்ப அதிகம். பாண்டிச்சேரியும் பெங்களூரும் அதுக்கு வந்து மிக குறிப்பிடத்தக்க இடங்கள், இந்த மாதிரி அலர்ஜி ஏற்படக்கூடிய இது. ஸோ அதனால் வந்து அவங்க அதுக்கான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். பொதுவாக அந்த மாதிரி வராமல் தடுக்கிறதுக்கு ப்ரொடெக்டிவாக நம்ம வந்து ஒரு உடைகள் வந்து அந்த மாதிரி கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டா நல்லது, வின்டர் க்ளாதிங். ஸோ அது வந்து தோல் சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த அலர்ஜி, அரிப்பு அதெல்லாம் வருவதுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். அடுத்தாப்பில் எல்லாருக்குமே தெரிந்தது குளிர்காலத்தில் சளி பிடிக்கும் அப்படின்றது. அதுக்கு காரணம் அந்த பனி காற்று வந்து நம்மளுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது அது வந்து சுவாச மண்டலத்தை வந்து அந்த குளிர்ச்சியானது தாக்குறது. ஸோ அப்போ தொண்டையை பாதிக்குது, மூச்சு குழாயில் பாதிக்குதுன்னு போது கடுமையாக இருந்தால் அவங்களுக்கு அஸ்மா கூட வரலாம், வீசிங் வரலாம். நிறைய பேருக்கு அந்த குளிர்ச்சி, அதுலேயே அவங்க வந்து மழையில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், பனிக்காலத்துலேயும் கூல்ட்ரிங்க் சாப்பிடுவேன், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக வரும். அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். மேற்கொண்டு நம்ம வந்து பனிக்காலத்தில் வேறு என்ன ஏற்படும் அப்படின்னா, இப்போ வயதானவங்களுக்கு காலையில் எழுந்து வாக்கிங் போகிற பழக்கம் இருக்கும். டயபெட்டிஸ் இருக்குது, பிபி இருக்குது அப்படின்லாம் வந்து வாக்கிங் போவாங்க இல்லையா, அவங்க வந்து அதிகாலையில் போகிற பழக்கம் உள்ளவங்க இந்த டயத்தில் அதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா பனி வந்து ரொம்ப அந்த சமயத்தில் பனி பெய்யறது அப்படியே நம்ம பார்க்கலாம் வெளியில் வரும்போது. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க நடந்தாங்கன்னா, எஸ்பெஷலி வயதானவங்க, டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு இரத்த குழாய் சுருங்கக்கூடிய ஒரு ரிஸ்க் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு அந்த அதிகாலைகளில் தான் வந்து வாஸ்குலர் ப்ராப்ளம், அதாவது ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ ஏற்படும். ஸோ ரொம்ப நான் வந்து காலங்காத்தால் போய் நடப்பேன் அப்படின்னு அவங்களே அவங்க உடம்பை வருத்திக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக வந்து இந்த ஸ்லோப்பான இடம், ஒரு மேடான இடத்துல நடக்கிறவங்க வந்து இந்த லாஸ்பேட் மாதிரி சில இடத்துல மேடாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவங்க ஹைட்டில் நடக்கிறத தவிர்க்கணும். அது ஒரு முக்கியமானது. பிறகு ரத்த கொதிப்பும் அவங்க வந்து செக் பண்ணி, ரத்த அழுத்தம் அதிகமாக உள்ளவங்களும் அவங்களுடைய பிபி செக் பண்ணிவிட்டு அப்புறமா வாக் பண்ணி. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த டயத்தில் பிபி அதிகமாகக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. மெடிசின்ஸ் கரெக்டாக எடுத்துக்கணும். அப்புறம் லங் ப்ராப்ளம், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்னா சளி, வைரஸ் இன்ஃபெக்ஷன் இந்த சமயத்தில் அதிகமாக இருக்கும்.
கண் நோய்கள் வரலாம், சளி தொந்தரவுகள் வரலாம், வீசிங் கடுமையாக வரலாம், வைரல் நிமோனியாஸ், யாரும் கோவிட்டை மறந்துருக்க முடியாது. அது மாதிரி இப்போ ஃப்ளூஸ்ன்றது நிறைய இருக்குது. இன்ஃப்ளூயன்ஸா வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் நிறைய அளவில் இருக்குது. ஸோ வயதானவங்க, டயபெட்டிஸ் உள்ளவங்க, வேறு எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவங்கலாம் ஃப்ளூ வேக்சின்ஸ் எடுத்துக்கிறது முக்கியம். அது மாதிரி இந்த மாதிரி சமயத்தில் நிமோனியா தாக்கி அட்மிட் ஆகிறவங்க நிறைய பேர் ஆக்சிஜன் அளவுக்கு அவங்கெல்லாம் வந்து வருஷம் இந்த மாதிரி அவங்களுக்கு பாதிக்குது, லங்ஸ் வீக்காக இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் இருக்குதுன்னா அவங்க நிமோனியா தடுக்கக்கூடிய பாக்டீரியல் வேக்சின் இருக்குது, நிமோவேக்ஸ், அந்த மாதிரி தடுப்பூசிகளும் எடுத்துக்கலாம். இது பொதுவான மருத்துவ ப்ராப்ளம்ஸ் பற்றி சொல்கிறேன். இதெல்லாம் தவிர்க்கிறது எப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் அந்த எக்ஸ்போஷரை அவாய்ட் பண்ணும். இந்த குளிர்காலத்தில் லாங் ட்ரிப் போகிறது, வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிறது, ஒரு சாயந்தர நேரத்துக்கு மேலே வெளியில் போகிறது, அதெல்லாம் தவிர்க்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யார் யாருக்கு ரிஸ்க் இருக்கோ அவங்க அதை தவிர்க்கணும். இப்போ வெளியில் போனாலும் தகுந்த பாதுகாப்பான கையுறைகள், சாக்ஸு, அப்புறம் காது இதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு இப்போ தலையெல்லாம் கவர் பண்ணுறதுன்றது ரொம்ப அவசியமானது. உணவுகள், குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துட்டு சூடான பானங்கள் எடுத்துக்கணும். உணவு எப்பயுமே சூடாக ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு ஃபுட்டாக சாப்பிட்டா அது மிக சிறப்பானது. பழங்கள் எடுத்துக்கலாம், தவறில்லை. மேலும் சளி இது தவிர்க்க இயற்கையான முறையில் நம்ம இது பண்ணோன்னா பாலில் மஞ்சத்தூள் போட்டு மிளகுத்தூள் போட்டு எடுத்துக்கிறது தினமும் எடுத்துக்கலாம். அது குழந்தைகளுக்கும் அந்த பனங்கற்கண்டு அதெல்லாம் கொடுத்து பழக்கப்படுத்தினா அவங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் மருந்து மாத்திரைன்னு போகாமல் இயற்கையாகவே அவங்களுக்கு தொண்டையில் வந்து ஒரு நோய் கிருமிகள் தாக்காத தன்மை இருக்கும். அது மாதிரி ஸ்வெட்டர்ஸ் யூஸ் பண்ணும். இல்லாட்டா காது வந்து காதுக்கும் தொண்டைக்கும் நடுவில் ஒரு மெல்லிய டியூப் இருக்குது, யூஸ்டேஷன் டியூப்னா, அது வந்து பிளாக் ஆச்சுன்னா கடுமையான காது வலி, காதில் இன்ஃபெக்ஷன், மேலும் மயக்கம் கூட ஏற்படலாம் கடுமையான இதுவாக இருந்தால். ஸோ அதனால் ப்ரொடெக்ஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது மாதிரி காது அந்த போர்ஷன் கவர் பண்ணல, காது கழுத்தை ஒட்டி கவர் பண்ணல அப்படின்னா ஃபேஷியல் நர்வ்னு சொல்லுவோம், ஃபேஷியல் நர்வ் அந்த நரம்பு பாதிக்கப்பட்டு முகவாதம்னு சொல்லுவோம். ஒரு பக்கம் முகம் வந்து செயல் எழுந்து போய் கோணலாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஜென்ரல் ஃபிசிஷியன், டாக்டர்ஸ் அந்த மாதிரி பார்த்தா அவங்க அதை சரி பண்ணிவிடுவாங்க. ஆனால் நம்ம வராமல் தடுத்துக்கிறதுக்கு கண்டிப்பாக ஃபேஸ் அப்படியே காது வரைக்கும் உள்ளது இந்த போர்ஷன்லாம் வந்து கவர் பண்ணிக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி நம்ம சொன்ன மாதிரி ரத்த ஓட்ட ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் வந்து இரத்த குழாய் சுருங்காமல் இருக்கிற மெடிசின்ஸ்லாம் எடுத்துக்கிறவங்க கண்டிப்பாக குளிரில் வெளியில் போகிறத தவிர்த்துடணும். லாங் ட்ராவல்ஸை அவாய்ட் பண்ணணும், தட் இஸ் எ மஸ்ட். அப்புறம் எடை குறைப்பு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த சமயத்தில் நிறைய வெயிட் போடும் அவங்களுக்கு. ஏன்னா குளிர்காலத்தில் மெட்டபாலிசத்தால் பசி அதிகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. அதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணலாம், ஹெல்த்தியாக சூப்ஸ் எடுத்துக்கலாம். க்ரீம்லாம் ஆட் பண்ணாமல் ப்ரோக்கோலி, கீரைகள் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் கலந்த சூப்பை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டா ஃபில்லிங்காகவும் இருக்கும், எடையும் ரொம்ப கூடாது. இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீசன் பனிக்காலம் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு இருமல் சளி வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து அவங்களுக்கு நேச்சுரல் டெண்டன்சியாக இருக்கலாம். ஆனால் ஒரு சாதாரண ஒரு இருமல், வறட்டு இருமல்னால் அது வேறு. அப்படி இல்லாமல் இருமல் வந்து ஒரு சளியோடையே வருது, இருமும் போதெல்லாம் சளி ஏற்படுதுன்னா உள்ளுக்குள்ளே பாக்டீரியா கிருமியும் சேர்ந்துருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்டவங்க முறையான மருத்துவர் அன்னைக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் எடுத்துக்கிறது அவசியம். இல்லைன்னா திரும்ப திரும்ப ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வர்றது வந்து நாளடைவில் வந்து வேறு சில ரியாக்ஷனும் உண்டு பண்ணலாம் உடம்புல. அதாவது அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் மூட்டு வலி, உடம்பு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு ரத்த சோகை வரலாம், சில பேருக்கு இருதயத்தை கூட லைட்டாக பாதிப்பு ஏற்படுத்தலாம், இருதய வால்வுகளை பாதிக்கலாம். அதனால் எப்பயுமே இருமல் இருக்குது, அது ஒன்றும் இது இல்லை அப்படின்னு நினைக்காம ஒரு தடவை போய் டாக்டர்கிட்ட பார்த்துக்கணும். அது வந்து அவசியம் நான் நினைக்கிறேன். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.